அதாவது ஹஜ்ஜை உம்ராவையும் தொடர்ந்து செஞ்சு வாருங்கள் வருதுல, அந்த அவர் சொல்ற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்குது. அதாவது தொடர்ந்து செய்து வாருங்கள்னு சொன்னா அடிக்கடி ஹஜ்ஜை உம்ராவை செய்யுங்கிற ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்தில் வர்ற மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு இருக்குது. மூலத்தில் அப்படி இல்லை. எப்படி வருதுன்னு கேட்டா, ஹஜ்ஜை தொடர்ந்து உம்ராவை செய்யுங்கள், ஹஜ் உம்ராவுக்கு மத்தியில் ஒன்றின் பின் ஒன்றாக அதை செய்யுங்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு உம்ரா செய்யாம வந்துடாதீங்க, உம்ரா செஞ்சுட்டு ஹஜ் செய்யாம வந்துடாதீங்க, ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நன்மை. அதுதான் அது தொடர்ந்து செய்யலாம். ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு இருக்கணும் போல இருக்கு, வருஷம் வருஷம் மாசம் மாசம் உம்ராவுக்கு போயிட்டு இருக்கணும். தொடர்ந்து அது தொடர்ந்துலாம் கிடையாது, ஒரு தடவை நீங்க செய்ய போறீங்க. செய்யும் பொழுது ஹஜ் உம்ராவை இணைத்து செய்யுங்கள்ங்கிறாங்க. ஹஜ் உம்ராவுக்கு மத்திய இடையே ஒன்றை ஒன்று தொடர செய்யுங்கள். உம்ராவை தொடர்ந்து ஹஜ், ஹஜ்ஜை தொடர்ந்து உம்ரான்னு அப்படி செய்யுங்க. அப்படித்தான் இருக்குது. நீங்க சொல்ற அந்த மொழிபெயர்ப்பு படி பார்த்தோம்னா வேற அர்த்தம் வந்துருது. ஹஜ்ஜை உம்ராவை தொடர்ந்து செய்து வாருங்கள் வேற போட்டு என்னவாயிருது, ஹதீஸுடைய மீனிங்கே மாறிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் வருது, அந்த ஹஜ் உம்ராவை சேர்த்து செய்யுங்கன்னு வருது. தொடர்ந்துங்கிற அர்த்தம் இதை தொடர்ந்து அதை தொடர்ந்து இது அப்படி தொடர்ந்து வருதே தவிர கண்டினியூட்டிங்கிற ஒரு அர்த்தத்தில் அது வரல. மொழிபெயர்ப்பில் அப்படித்தான் நீங்க போட்டிருக்கிறீங்க. அப்படி மொழிபெயர்த்த தப்பான அர்த்தம் வந்துருது. இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் நிறைய பலவீனமானது நிறைய இருக்கிறது, சரியான ஹதீஸும் இருக்குது. சரியான ஹதீஸை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஹஜ் உம்ராவுக்கு இடையில ஒன்றை ஒன்று தொடர செய்யுங்கள். அந்த ரெண்டும் வறுமையை நீக்கும், பாவங்களையும் நீக்கும். நீங்கள் ஹஜ் உம்ராவை ஹஜ்ஜுக்கு உம்ரா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் வறுமையை கொஞ்சம் நீக்குவான், பாவமும் நீங்கிரும் வறுமையும் நீங்கிரும் என்று வருகிறது. இது சரியான ஹதீஸ் தான். ஆனா மொழிபெயர்ப்பு தப்பான அர்த்தம் தர்ற மாதிரி வருது. தொடர்ச்சி ஹஜ் உம்ரா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது, ஹஜ்ஜையும் உம்ராவை சேர்த்து செய்யுங்கன்னு அர்த்தம்.